அன்பர்களே, சுதந்திர தினத்தில் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் வந்தே மாதரம் பாடலை அவமதித்த சோனியா காந்தியை கண்டித்து குமரி கிழக்கு மாவட்ட பாஜக சார்பில் நாகர்கோவில் வேப்பமூடு சந்திப்பில் போராட்டமானது நடைபெற்றது. பாஜக கிழக்கு மாவட்ட தலைவர் கோபகுமார் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் மீனாதேவ், உமாரதிராஜன், ஜவான் ஐயப்பன், முத்துராமன், மணிசுவாமிகள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். இந்த போராட்டத்தின் சில பகுதிகளை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். பாரதத்தின் ஒற்றுமையை வலியுறுத்தும் வந்தே மாதர பாடலை ஏற்றுக்கொள்ள தயங்குவதையே கண்டிக்கின்றோம் 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 சோனியாவை கண்டிக்கின்றோம் சோனியாவை கண்டிக்கின்றோம் சோனியாவை கண்டிக்கின்றோம். பாரதத்தினுடைய 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நாடு முழுவதும் நேற்றைய தினம் சுதந்திர தேசிய கொடியேற்றுகின்ற விழாவானது நாடு முழுக்க மிக சிறப்போடு நடந்து கொண்டிருந்தது. பாரதத்தை நேசிக்கக்கூடிய அத்தனை அரசியல் தலைவர்களும் அத்தனை அரசியல் கட்சிகளும் நாட்டு மக்களும் கூட தன்னுடைய தேசபக்தியை வெளிப்படுத்துகின்ற விதமாக அப்புறம் மாறி மாறி இந்த பக்கம் தேசபக்தியை வெளிப்படுத்துகின்ற விதமாக நாடு முழுவதும் தேசிய கொடி ஏற்றுகின்ற நிகழ்வானது அந்த விழாவை மிக சிறப்பாக நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் இந்த தேசத்தை சிறிதளவும் நேசிக்காத ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் சோனியா காந்தி அவர்கள் அவர்களுடைய டெல்லி காங்கிரஸ் அலுவலகத்திலே தேசிய கொடியேற்று நிகழ்விலே வந்தே மாதரம் பாடுகின்ற பொழுது, குறிப்பாக வந்தே மாதரம் பாடல் இன்றைக்கு நாடு முழுக்க எல்லா அரசு நிகழ்ச்சியிலும் கூட முழுமையாக பாட வேண்டும் என்று பாரதத்தினுடைய அரசு நரேந்திர மோடியுடைய அரசு சட்டம் விதித்திருக்கிறது. அதை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லா நாட்டு மக்களும் கூட வந்தே மாதரம் பாடலை முழுமையாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த வந்தே மாதர பாடல் பாடுகின்ற பொழுது அதை அவமதிக்கின்ற நோக்கோடு உடனடியாக அந்த வந்தே மாதர பாடலை நிறுத்துங்கள் என்று சைகை காட்டுகின்ற வந்தே மாதர பாடலை அவமதிக்கின்ற ஒரு மோசமான நிகழ்வு நேற்றுக்கு காங்கிரஸ் சோனியா காந்தி அரங்கேற்றிருக்கிறார்கள். ஆகவே அதை கண்டிக்கின்ற விதமாக நாடு முழுவதும் இன்றைய தினம் இந்த பாரத நாடு முழுக்களும் பாரதிய ஜனதா கட்சியுடைய சார்பாக இந்த தேசத்தை நேசிக்காத, தேசத்தில் ஒரு தீவிரவாதத்தை உருவாக்குகின்ற, தேசத்திற்கு எதிரான சக்திகளை உருவாக்குகின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய அந்த சோனியா காந்தியையும் காங்கிரஸ் கட்சியையும் கண்டித்து நாடு முழுவதும் இதை போன்று ஒரு மெழுகுவர்த்தியை ஏந்திய ஒரு ஆர்ப்பாட்டத்தை மாநில கட்சியினுடைய தலைமை அறிவித்தபடி இன்றைய தினம் நாடு முழுக்க இந்த நிகழ்வானது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உங்கள் மத்தியிலே சொல்லிக்கொண்டு எங்களுடைய கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட மாநில கட்சியினுடைய சார்பாக இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்திய பிஜேபியின் போராட்டம் பாரதத்தை அவமதிக்கும் பாரதத்தை அவமதிக்கும் பாரதத்தை அவமதிக்கும் பாரதத்தை அவமதிக்கும் காங்கிரசின் சோனியாவே காங்கிரசின் சோனியாவே காங்கிரசின் சோனியாவே வந்தே மாதர பாடலை அவமதிக்கும் வந்தே மாதர பாடலை அவமதிக்கும் காங்கிரசின் சோனியாவே காங்கிரசின் சோனியாவே வெளியேறு 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 பாரதத்தை விட்டு வெளியேறு பாரதத்தை விட்டு வெளியேறு தீவிரவாத சக்திகளுக்கு ஊக்கமளித்து நாட்டை துண்டாட கனவு காணாதே சோனியாவே கனவு காணாதே சோனியாவே வெளியேறு 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 சோனியா காந்தியே வெளியேறு சோனியா காந்தியே வெளியேறு தேசத்தை அவமதிக்கும் தேசிய கொடியை அவமதிக்கும்
காங்கிரஸில் பாரதத்தில் என்ன வேலை? காங்கிரசுக்கு பாரதத்தில் என்ன வேலை? மீண்டும் மீண்டும் சொல்கின்றோம், மீண்டும் மீண்டும் சொல்கின்றோம், மீண்டும் மீண்டும் சொல்கின்றோம், மீண்டும் மீண்டும் சொல்கின்றோம். காங்கிரஸ் இல்லா பாரதத்தில், காங்கிரஸ் இல்லா பாரதத்தில் காங்கிரசுக்கு என்ன வேலை? பாரதத்தை காற்றை சுவாசிக்கும், பாரதத்தின் காற்றை சுவாசிக்கும் காங்கிரசின் சோனியாவே, காங்கிரசின் சோனியாவே பாரதத்தின் ஒற்றுமையை வலியுறுத்தும், பாரதத்தின் ஒற்றுமை வலியுறுத்தும் வந்தே மாதர பாடலை, வந்தே மாதர பாடலை கொள்ள தயங்குவதையே கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். வந்தே மாதர பாடலை அவமதித்து, வந்தே மாதர பாடலை அவமதித்து भारत माता की, भारत माता की, भारत माता की, वंदे मातरम, 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 वंदे 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 मातरम, वंदे 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 मातरम. பாரத திருநாட்டினுடைய 80வது சுதந்திர தின விழாவை நேற்றைய தினம் நாடு முழுவதும் நம்முடைய நாட்டினுடைய அத்தனை மக்களும் சிறப்போடு கொண்டாடி கொண்டிருந்தார்கள். இந்த பாரத நாடு பழம்பெரும் நாடு, இன்றைக்கு உலகிற்கெல்லாம் ஒரு வழிகாட்டுகின்ற நாடாக நம்முடைய பாரத நாடு உயர்ந்திருக்கிறது. இந்த பாரத நாடு சுதந்திரம் அடைந்து 80 ஆண்டுகளை கடந்திருக்கின்ற இந்த வேளையிலே 65 ஆண்டுகளாக இந்த தேசத்தை ஆண்ட காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியிலே இந்த தேசம் எந்த ஒரு வளர்ச்சியையும் கண்டதில்லை. ஆனால் இந்த 12 ஆண்டுகளிலே இன்றைக்கு பாரத நாடு எல்லா துறைகளிலும் ஒரு உயர்ந்த நிலையை, உன்னத நிலையை அடைந்திருக்கிறது என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சியும் நரேந்திர மோடி என்பவருடைய மிகப்பெரிய சாதனை. பாரத நாடு இந்த பழம்பெரும் நாட்டிலே இந்த தேசத்தை நேசிக்கக்கூடிய மக்கள் இந்த பாரதத்துடைய வளர்ச்சியை இன்றைக்கு நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை துறைகளிலும் வளர்ச்சி, எல்லா துறைகளிலும் வளர்ச்சி, விஞ்ஞானத்திலே வளர்ச்சி, விவசாயத்திலே வளர்ச்சி, தொழில்நுட்பத்துறையிலே வளர்ச்சி, அத்தனை துறைகளிலும் இன்றைக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து இன்றைக்கு அமுத காலத்திலே இந்த பாரதம் இருந்து கொண்டிருக்கிறது. நாட்டில் இருக்கக்கூடிய வட மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்கள், தென் மாநிலங்கள் என்று சொல்லி இந்த பாரதத்துடைய அத்தனை பகுதிகளும் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை, கடைகோடி மக்கள் முதல் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த 65 ஆண்டு கால காங்கிரஸ் கட்சியிலே செய்ய முடியாத மிகப்பெரிய சாதனையை 12 ஆண்டுகளிலே பாரதிய ஜனதா கட்சியுடைய வாஜ்பாய் நரேந்திர மோடியும் செய்து கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நல்ல சாலைகள் பாரதத்திலே 4 வழி சாலை திட்டங்கள், 6 வழி சாலை திட்டங்கள், தங்க நாற்கார சாலை திட்டங்கள், இன்னைக்கு பெரும் நகரங்களை இணைக்கக்கூடிய திட்டங்கள், கிராம சாலைகளை கிராமங்கள் இணைக்கக்கூடிய திட்டங்கள் என்று 65 ஆண்டு காலமாக சாலைகளே இல்லாத இந்த மாநிலத்தில் சாலைத்துறையில ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திக் கொடுத்தவர் உலகம் போற்றுகின்ற உத்தம தலைவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். இதையெல்லாம் நான் சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த பாரதத்தை ஆளுகின்றவர்கள் அல்லது ஆள நினைக்கின்றவர்கள் இந்த தேசத்தின் மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். மிகப்பெரிய வளர்ச்சிக்கான ஒரு உத்தியோகத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதனால் தான் அடல் பிகாரி வாஜ்பாயால் இந்த தேசத்திலே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்க முடிந்தது. இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்களால் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்க முடிந்தது. நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார்கள் ஆட்சிக்கு வந்தவுடனாக இந்த தேசத்திலே சுதந்திரத்தை காங்கிரஸ் வாங்கி கொடுத்தோம் என்று சொல்லி மாற்றட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த தேசத்திலே பிரிவினவாதத்தை உருவாக்கியது, இந்த நாட்டை கொண்டாடியது காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல. இன்றும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்களை பிரிப்பதற்கான சூழ்ச்சிகளை இன்றைக்கு காங்கிரஸ் மேற்கொண்டு வருகிறது. நாட்டில் ஒரு பிரிவினை உருவாக்குவதற்காக காங்கிரஸ் முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார்கள், நான் இந்த நாட்டுடைய பிரதமராக இந்த நாட்டுடைய அத்தனை மக்களுடைய வாக்குகளை பற்றி இன்றைக்கு பிரதமராக வந்திருக்கிறேன். என்னுடைய ஆட்சி காலத்திலே இந்த பாரத நாட்டிலே காங்கிரஸ் இல்லாத ஒரு பாரதத்தை உருவாக்க முடியும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை நரேந்திர மோடி கொடுத்தார்கள். இன்றைக்கு காங்கிரஸ் இல்லாத பாரதம் இருந்து கொண்டிருக்கிறது. அது கர்நாடகத்திலும் இன்றைக்கு காங்கிரஸ், அது அங்கே இந்த தேசத்தை சொல்லியோ வளர்ச்சியை சொல்லியோ இல்ல, இன்றைக்கு முழுக்க ஒரு சார்கின்ற மதத்தை சார்ந்து, மதம் சார்ந்து இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி ஆண்டு கொண்டிருக்கிறது.
தமிழகத்தில் இப்பொழுது ஏதோ காங்கிரஸ் ஏதோ மிகப்பெரிய வளர்ச்சி பெற்று விட்டதாக இன்றைக்கு ஒரு ஆட்சிக்கு வந்தவர்களிடத்திலே அதிக போய் எங்களுடைய ஆதரவை தருகிறேன் என்று சொல்லி ஒரு அமைச்சரவை பெற்றுவிட்டு தமிழகத்திலும் ஏதோ காங்கிரஸ் வளர்ந்து விட்டதாக ஒரு மாயை உருவாக்கிக் கொள்கின்றார்கள். ஆனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இதுபோன்ற செயல்கள் மூலமாக காங்கிரஸ் இல்லா பாரதத்தை உருவாக்கி காட்டிய நரேந்திர மோடியால் இந்த பாரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் அல்ல, ஒரு பஞ்சாயத்தில் கூட காங்கிரஸை வெற்றி பெற முடியாத தேசத்துடைய மக்களால் உருவாக்க முடியும். அதனுடைய வெளிப்பாடுதான் வெளிச்சத்திற்கு வந்தது. நேற்றைய தினம் பாரதத்துடைய சுதந்திர தின விழாவிலே வந்தே மாதரம் பாடுகின்ற பொழுது எனக்கு முன்னாக பேசியவர்கள் எல்லாம் அழகாக சொன்னார்கள், பாரதத்தில் இனிமேல் எல்லா நிகழ்வுகளும் அரசு நிகழ்ச்சிகளிலும் கூட வந்தே மாதரம் முழுமையாக இசைக்கப்பட வேண்டும். ஒரு நிகழ்ச்சியுடைய துவக்கத்திலே வந்தே மாதரம் இசைக்கப்பட வேண்டும், நிகழ்ச்சியுடைய முடிவுகளை வந்தே மாதரம் இசைக்கப்பட வேண்டும். உடனடியாக கூட இந்த தேசத்தை நேசிக்காத அத்தனை அரசியல் கட்சிகளும் ஐயோ என்று கத்தினார்கள். வந்தே மாதரமா சட்டம் ஏற்று அனுமதிக்க மாட்டோம் என்று பாராளுமன்றத்திலே கூக்குரலிட்டார்கள். மீறி சட்டமன்றத்திலே சட்டம் அங்கு ஏற்கப்பட்டது. இன்றைக்கு அவர்கள் சொன்னதை போன்று இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்தினுடைய 80 ஆண்டுகளுக்கு பின்பாக முதல் முறையாக நரேந்திர மோடி அவர்கள் இந்த தேசத்தினுடைய மூவர்ண தேச கொடியேற்றுவதற்கு முன்பாக இன்றைக்கு அந்த வந்தே மாதர பாடலானது முழுமையாக இசைக்கப்பட்டு அங்கே மரியாதை செலுத்தப்பட்டு விட்டது. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய அலுவலகத்திலே அந்த வந்தே மாதர பாடல் இசைக்கின்ற பொழுது சோனியா காந்தி அவர்கள் வந்தே மாதர பாடலை நிறுத்துங்கள் என்று ஒரு உக்கிரமாக அவருடைய ஒரு முகத்தை பார்க்கின்ற பொழுது தெரியும். சேர் எடுத்து கொடுங்க, பிச்சை எடுத்து கொடுங்க, தண்ணி தாங்கன்னு கேட்கிறவங்களுடைய முக பாவனை பார்க்கின்ற பொழுதும், ஆனால் நீங்கள் பார்க்கின்ற பொழுது தெரியும் ஒரு உக்கிரமாக கோபமாக ராகுல் காந்தி ஒரு பக்கம் அம்மா என்ன பண்றாங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியாம பக்கத்துல கார்கே சோனியா என்ன பண்றதுக்கு ஒண்ணு சொல்ல கைய சைக்கால் ஏதோ சொல்லி, ஆனால் இந்த அம்மாவுக்கு கோபத்தை அடக்க முடியல. நீ பாட்டு திரும்ப சொல்றாங்க செய்யப்படுகிறது. ஆனால் ஒரு சட்டம் இயற்றப்பட்டு சட்டம் என்ன சொல்லுகிறது, வந்தே மாதர பாடலை அவமதிக்கின்றவர்களுக்கு என்ன கொடுக்கலாம், 3 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்க முடியும் என்றுதான் சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. நரேந்திர மோடியுடைய அரசாங்கம் இருந்திருந்தால், டெல்லி அரசாங்கம் இருந்திருந்தால் இந்த சோனியாவை 3 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற வைக்க முடியும். ஆனால் நீங்கள் செய்த தவறுக்கு முதலில் நாட்டு மக்களிடத்திலே மன்னிப்பை கோருங்கள் என்பதற்காகத்தான் இன்றைக்கு எங்களுடைய தேசிய தலைவர் நிமிந்தபின் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இன்றைக்கு தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு நயினாரேந்திரனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நாடு முழுவதும் இன்றைக்கு இந்த தேசிய கொடியை அவமதித்த அந்த காங்கிரஸ் கட்சியுடைய காங்கிரஸ் நாட்டின் மீது சிறிதளவும் அந்த காங்கிரஸ் கட்சியுடைய தலைவி சோனியா காந்தியை கண்டிக்கின்ற விதமாக நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் இருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காலையிலே சென்னுடனடியாக கூட இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்திலே மிக திரளாக இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருமைக்குரிய இந்த நிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கிழக்கு மாவட்டத்தினுடைய பொதுச்செயலாளர் வழக்கறிஞர் சத்யஸ்ரீ அவர்களுக்கும் கிழக்கு மாவட்டத்தினுடைய பொருளாளர் முத்துராமன் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநிலத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் சகோதரர் ஐயப்பன் அவர்களுக்கும் தேசியத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர் சகோதரர் உமாரேந்திரன் அவர்களுக்கும் மாநிலத்தினுடைய செயலாளர் அவர்களுக்கும் நிகழ்வுகளை பங்கெடுத்துக் கொடுக்கக்கூடிய கிழக்கு மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர்கள், கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் மற்றும் அனைத்து மண்டலுடைய தலைவர்கள், பொதுச் செயலாளர்கள், பிரிவினுடைய தலைவர்கள், பொறுப்பாளர்கள், மண்டல் நிர்வாகிகள் இந்த போராட்டத்தை கலந்து கொண்ட அத்தனை பேருக்கு மீண்டும் நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. நம்முடைய இந்த போராட்டத்தில்